நான் உங்களுக்கு இறக்கிய அந்த வேதத்தை பின்பற்றி அவனை அஞ்சுங்கள், உங்களுக்கு கருணை கிடைக்கும். கருணை கிடைப்பதற்கான வழி இன்னைக்கு குர்ஆன் நம்ம கையில இருக்கு, இன்னைக்கு ஹதீஸ் நம்முடைய கையில இருக்கு. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வாழ்ந்த சமுதாயத்திற்கு இஸ்லாமை எப்படி சொன்னார்களோ அப்படியே நம்முடைய கை வரையிலும் இன்று இஸ்லாம் மிக தெளிவாக வெள்ளிடை மலை போல் வந்து சேர்ந்திருக்கிறது. இதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் கொள்வதற்கு யாருக்கும் எந்த வாய்ப்பில்லை. ஆனால் நாம் தான் சொல்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகள் கிடைக்கவில்லை, முறையாக பின்பற்றுவதற்கான வழிகள் இல்லை என்று. வழியை பின்பற்றாமல் இன்று பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிறான். அன் தகூலு இன்னமா உன்ஸிலல் கிதாபு அலா தாயிஃபதைன் மின் கப்லினா, எங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு வேதம் அருள் செய்யப்பட்டது, எங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் இல்லை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக. முஸ்லிம்களே கூட இன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கு குர்ஆன் தெரியாது, எங்களுக்கு ஹதீஸ் தெரியாது, சரியான முறையில் எங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வரவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு வேதம் அருள் செய்யப்பட்டது, எங்களுக்கு முறையாக வேதம் வரவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வயின் குன்னான் திராசத்துக்கும் லஆஃபிலூன், நாங்கள் படிக்காமல் விளங்காமல் இருந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களுக்கு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். இறக்கியதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கருணை கிடைக்கும்.